இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. நிஜமாவா? செம்ம கோல் இது. நானும் உன்னோட சேர்ந்து பாக்குறேன். இந்த சீரியஸா குழந்தைங்கள பார்க்க கூடாது. அப்புறம் உனக்கு கெட்ட கனவா வரும். நீ பயப்பட மாட்டேன். அவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு ஜாமையும் சோசியமும் ஆட் பண்ணுவோம்னு எனக்கு நல்லா தெரியும். இவ தொல்லை தாங்க முடியல. சரி சரி, நீ இங்க உட்காந்து தொல்லை. நான் எதுவும் சொல்லல. டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏற்கனவே நீ நிறைய சீன்ஸை விட்டு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அது மட்டும் இல்லாம இங்க பாரு, அவ பல்ல சொத்தியா இருக்கு. அப்படியே முத்தம் கொடுக்கறான். உன்ன வாய மூடிட்டு தானே இருக்க. வீக்கெண்ட் நான் நிம்மதியா தூங்க முடியலன்னா வீக் ஆயிடுவேங்கிற அக்கறை இங்க யாருக்காவது இருக்கா? பெட்ல இருந்து முதல்ல கீழே இருங்க. உன்னால அமைதியா உட்காந்து பார்க்க முடியலன்னா போய் உன் பொம்மையோட விளையாடிக்க போ. மாட்டேன். நான் உன் கூட இங்க உட்காந்து ஜாம்பிஸ் தான் பாப்பேன். உனக்குன்னு தனியா டேப் வாங்கி கொடுப்பாங்கல்ல, அப்ப சேர்ந்து பாத்துக்கோ. இப்ப இந்த போ. எப்ப பார்த்தாலும் உனக்கு மட்டும் சூப்பரா வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல போனா இந்த வீட்டுல நான் தான் உன்னை விட சமத்து பொண்ணா இருக்கேன். சரி, உனக்கு பண்ணலாம். ஒரு 24 மணி நேரம் நீ வாயை திறக்காம இருந்தீங்கன்னா என் டேப நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? போ போ, போய் அமைதியா உட்காரு போ. இன்னும் போலியா நீ? சீரியஸாவே என் டேப் உனக்கு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? ரொம்ப கனவு காணாத தங்கம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். கொடுத்த வாக்க காப்பாத்தணும். இந்த தேவையில்லாம உன் தங்கச்சி இனிமே இப்படி வெறுப்பேத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? என்ன, நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்து சீரியஸ் பாத்துட்டு இருந்தேன். இவதான் என்ன வந்து சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்கான். நாங்க ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் அவ பேசாம இருந்தா எல்லாருக்குமே வெக்கேஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவளால மட்டும் அதை பண்ண முடிஞ்சா? நீ ராத்திரி பகல் டேப்லெட் பாக்குறது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணாலும் நாங்க சுத்தமா கண்டுக்கவே மாட்டோம். என்ன சொல்றீங்க? என்னால முடியாது. அதெல்லாம் மனசு வச்சா முடியும். முடிவு பண்ணதுதான். பிந்து 24 மணி நேரத்துக்கு அமைதியா இருக்க போறா. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். हेलो सुपर चिप चिप, ये मेरे पिंकू लिटिल टाइगर. ये கூட விளையாட வரியா? ये கூட வந்தா ஜாலியா விளையாடலாம். வரியா? நீ டிவி பாத்துட்டு இருக்கியா? ஐயோ பாவம், நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நீ டிவி பாத்துட்டு இருக்க. உனக்கு என் கூட விளையாடணுமா? செம்ம ஜாலியா இருக்க போது. ஓகே, ரெடி? சிஸ்டர் சாடி தடி, உன் மூஞ்சி எப்படி உடைக்கிறேன்னு பாரு. பாத்தியா, உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. சரி சரி, சின்ன பொண்ணுன்னு விட்டு கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ணாத. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. நீ மட்டும் இப்ப என்கிட்ட பேசல. நீ தானே வாஷிங் மிஷின்ல சீஸையும் முட்டையும் போட்ட. அதனாலதான் துணியில நாத்து அடிக்குதுன்னு நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எப்படி? இருடி, எழுதிட்டியவா? எக்கறம் பாரு உனக்கு செக்க. சரி, ரைட், எழுதுறாங்க. நீ இப்ப சாமியோட ஹிஸ்டரி படிக்க போறேன்னு சொல்லிட்டு அமித் கூட சேர்ந்து வெளியே போனதை நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அது ஓகேவா உனக்கு? பிந்து, அன்பு தங்கச்சியே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாயை திறந்து பொண்ணான வார்த்தைகளை கொட்டிடா சொல்லும். இப்படி பண்ணாத. அந்த டேப் தான் எல்லாமே எனக்கு. 3 வருஷம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது கிடைச்சது, தெரியும்ல? என்ன பண்றா? பேசாம நம்ம வேலையை பார்க்கலாம். நான் பிரெட்ல சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டு சாப்பிட போறேன். உனக்கு வேணுமா? ஓகே பிந்து குட்டி, ப்ளீஸ் ஒரு வார்த்தை சொல்லி கேளு, நான் கொடுக்குறேன். சொல்லு. எழுதிலாம் காட்டக்கூடாது, அது கணக்கு இல்ல. வாங்கி திறந்து ப்ளீஸ் அக்கான்னு கேட்கணும். என்ன? உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிந்து. பாத்திரம்லாம் நானே கழுவுறேன், டேபிள்லாம் நானே கிளீன் பண்றேன். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வாங்கி திறந்து ஒரு வார்த்தை மட்டும் பேச, ஒரே ஒரு வார்த்தை. அப்பதான் என் டேப் என்கிட்ட இருக்கும்டா சொல்லும். உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்த பேசி தொலைய. போன் எடுத்துக்கல, பேசு பேசு. நல்லா வாசமா இங்க வந்து மாட்டிக்கிட்டல்ல. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீ பேசிடுவேன், எனக்கு அது தெரியும். மேம் அச்சோ பொம்மைகளா, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். காலையில இருந்து என் தொண்டையில 1000 வார்த்தைகள் மாட்டி இருக்கு. வெளியே வராம துடியா துடிக்குது. அதனால பேசவே கூடாது. இந்த லூஸ் அக்கால நான் கதவு கூட திறக்காம இருக்கேன். ஏன்னா அவன் வந்தா இப்படி உன் பொம்மைங்க கிட்ட பேசிட்டு தானே இருந்த.
பேசிட்டு தான் இருந்த. எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா செல்லம். எப்ப பார்த்தாலும் வளன்னு வாயாடி மாதிரி பேசிட்டு இருப்ப. நீ இப்படி வாயை மூடிட்டு இருப்பியாக்கும். இது ஓ நேரம். சரி ஓகே, கொஞ்ச நேரம் தான் உன்னை பாக்கல, அதுக்குள்ள நீங்க ஓடி வந்து உன் பொம்மை கிட்ட பேசிட்டு இருந்தல்ல. ஆனா அதே தப்ப நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை கண் காணிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்து ஆல்வேஸ் வாட்சிங் யூ. சரி எழுந்து வா. எவ்வளவு நேரம் அங்கே உட்காந்துட்டு இருப்ப? நம்ம ஸ்கேட் பார்க் போறோம். நாட்டுவும் நுணுவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு மௌன விரதத்துல இருக்க, பேச மாட்டா. அதான் ஆறுதலுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, ஜேடியோட லேட்டஸ்ட் கிளிப்ப பாத்தீங்களா நீங்க? ஓ எமிலி, நீ ஒரு பேரழகி, என் கேரோலி, நீ என்னோட டிவான். இந்த பாட்டுக்கு அப்படியே எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? டான்ஸ் ஆடணும் ஆசையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என் ட்ரீம்ஸ்ல வர ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சரி, அடுத்து என்ன விளையாடலாம்? விளையாடலாமா? நல்ல ஐடியா இது செல்லம். ஏய் ஓடாத, திரும்பி வா. பாப்பாக்கு எவ்வளவு அவசரம், கேம் ஆரம்பிக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டைக்கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே உன்னை விட பேரழகி யாரும் கிடையாது. அந்த வார்த்தைகள் எனக்கு மறந்துபட்டு இருந்தது. நீ பேசிட்ட. எனக்கு தெரியும் நீ பேசுன. ஆனா உன் நல்ல நேரம் நான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்கல. ஒரு நிமிஷம், உன்னை பேச வைக்கிறதுக்கு சரியான இடம் எனக்கு தெரியும். மாலுக்குள்ள வா. அங்க உன்னால அமைதியா இருக்க முடியுமான்னு பாக்குறேன். கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல நீ ஜாலியா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது வேணும். அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்களேன். அம்மா எனக்கு இது வேணும். அது வேணும். மால்ல புதுசா ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கா, வா போய் பாக்கலாம். அதுவும் ஃபேவரட் கடையில. ஓகே கூல். முதல்ல நம்ம கிட் செக்ஷனுக்கு போய் பாக்கலாம். வா, இது கியூட்டா இல்ல? எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு பாரு. இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஷூ பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? இந்த டிஷர்ட் பாத்தியா உனக்கு பிடிச்ச பொம்மை? இது எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணு. அதுக்குள்ள நான் போய் எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ் பாத்துட்டு வரேன். சரியா? நம்ம யாரு? குட்டி சாட்டம். எங்க தப்பிச்சு ஓடுற? மரியாதை எங்க வந்து நெல்லு. ஒரு சாரி கூட சொல்ல. ஆமா, ஒரு லேடி சாரி கூட கேட்கல. இந்த போய் பிடிக்கிறேன். மரியாதையோ தெரியல. போகாத, இரு, நானும் வரேன். அம்மா நில்லு. சைக்கிள் நம்ம ஓட்டுற சைக்கிளா? ஏய் இந்து இந்து. டேய் தம்பி, கவலைப்படாத, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். போது நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. இதுல பிரேக் கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளவு தூரமா ஓடுவ? உன்னால என்கிட்ட தப்பிக்க முடியாது. பதில் பேசு. நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல அக்காவோட டேப்லெட்டை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. இப்ப பரவ போனே பாத்துட்டு இருக்கா. என் கூட பேசணும்னு சொல்லிதான் நான் அப்படி பண்ணேன். வேற எதுவும் இல்ல. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு பூரா அக்கா என் கூட தான் இருந்தா. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச என் அழகான அக்கா என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த டேப்லெட் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தொட்டுட்டுமா? யார் பதுக்கிறா? ஹலோ அம்மா. இல்ல இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் செல்ல தங்கச்சி கூட தான் இருக்கேன். நாங்க வீட்டுக்கு வரோம். பாசமலர் வரும்போது நம்ம பிறக்காம போயிட்டோம். இவங்க சண்டை போடும் போது எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கான், இல்ல ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது பிடிச்சிருக்கான்னு தெரியல. எனக்கும் தான். எது எப்படியோ லிவிங் ரூம்ல எல்லாம் உடஞ்சு போச்சு. எல்லாத்தையும் புதுசாக வாங்கணும்.
இதுக்கு மேல இவங்களை வச்சுட்டு ஒண்ணும் முடியாது. எந்த டேப்லெட் எடுங்க, அந்த புது சீரியஸை நாம பாப்போம். நல்ல யோசனை, சூப்பரா இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். என்ன விளையாடுறீங்களா? லவ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பார்க்கலாம். எல்லாம் உன் இஷ்டம் தானே. சரி, என் பர்த்டேக்கு எனக்கு டேப்லெட் வாங்கி தரியா? உங்களுக்கு எதுக்கு டேப்லெட்லாம்? வாயில போட்டு தண்ணி குடிக்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஸ்கூல்ல எது ஹைட்டா இருந்தாலும் அதை நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா நான் ஒரு இன்டெலிஜென்ட். இல்ல சிங்கி, இந்த மாதிரி படம் பார்க்க தான் நீ இந்த டேப வாங்குனியா? எனக்கு இது பார்க்க பிடிச்சிருக்கு, நீ பார்க்காத. அம்மா, நான் சாப்பிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீ தான் எல்லாத்தையும் சாப்பிட்டியா பிந்து? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நான் இதை ஒத்துக்கிறேன். நான் 24 மணி நேரம் இல்ல, 24 நாள் கூட பேச மாட்டேன். பாக்குறியா? பிந்து, உனக்கு கேக் வேணுமா? கேக் வேணும் வேணும் வேணும். அம்மா, கேக் தான்